மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் முருகனின் 5ஆம் படை வீற்றிருக்கும் திருத்தணி தொகுதியை கைப்பற்ற போட்டி சூடுபிடித்துள்ளது. சிட்டிங் திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான சொந்த கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் காய் நகர்த்திய அதிகாரமிக்க நபர் மூலம் துண்டு போட்டு வரும் நிலையில் திருத்தணியில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்ற சென்டிமெண்ட் எந்த முறையும் எடுபடுமா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநில எல்லையில் அமைந்திருக்கும் திருத்தணி தொகுதியில் நெசவு, விவசாயம் உள்ளிட்டவை பிரதான தொழில்களாக இருந்து வருகின்றன. வன்னியர்கள், செங்குந்த முதலியார் பட்டியலின மக்கள் கணிசமாக வசித்து வரும் இந்த தொகுதியில் அதிமுக 6 முறையும், திமுக 3 முறையும், காங்கிரஸ், பாமக, தேமுதிக கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவான சந்திரன் மீண்டும் திருத்தணி தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டி தலைமைக்கு தூது அனுப்பி வரும் நிலையில் அவருக்கு போட்டியாக திமுகவிலேயே பூபதி என்பவரும் காய் நகர்த்தி வருகிறார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக முதலில் பூபதி தான் இருந்தார். வழக்கமாக திமுகவில் மாவட்ட செயலாளருக்குத்தான் சீட்டு வழங்கப்படும் என்ற நிலையில் பூபதி மாவட்ட செயலாளராக இருக்கும் போதே நீண்டகால சீனியர் என்ற அடிப்படையில் சந்திரனுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது. எம்எல்ஏவாக சந்திரன் வெற்றி பெற்ற பின்னர் தலைமையிடம் பேசி பூபதியிடம் இருந்த மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை பறித்து கொள்ள இருவருக்கும் இடையே மோதல் போக்கு தொடங்கியது. 2021 தேர்தலில் தனது கட்டுப்பாட்டில் இருந்த திருத்தணி, திருவள்ளூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் திமுகவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த பூபதிக்கு தலைமையிடத்தில் நல்ல செல்வாக்கு இருந்தாலும் தனக்கு தெரிந்த வழிகளில் காய் நகர்த்தி சந்திரன் மாவட்ட செயலாளர் பொறுப்பை பறித்து கொண்டது இருவருக்கும் இடையே பகையை உருவாக்கியது. இதன் காரணமாக சந்திரனுக்கு சீட்டு கிடைக்கவிடக் கூடாது என குறியாக இருக்கும் பூபதி கடந்த முறை கோட்டை விட்டதை போல இல்லாமல் திருத்தணி தொகுதியை தன்வசமாக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்து வருகிறாராம். சிட்டிங் எம்எல்ஏ சந்திரனுக்கு எதிரான அதிருப்தி மனநிலைமையில் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து கடும் எதிர்ப்பு இருப்பதை போல காட்டும் பூபதிக்கு மேலிடத்தில் இருக்கும் முக்கியமான பவர் சென்டரின் அருளும் இருப்பதாக சொல்கிறார்கள். இது தவிர்த்து திமுகவின் பணக்கார எம்பியான ஜெகத் ரட்சகனின் சிபாரிசும் இருப்பதால் வரும் தேர்தலில் சீட்டு வாங்கி விடலாம் என நம்பிக்கையோடு இருக்கிறாராம் பூபதி. திமுகவில் தான் நிலைமை இப்படி என்றால் அதிமுகவில் அதற்கு மேல் என்றுதான் சொல்ல வேண்டும். 2016 அதிமுக சார்பாக போட்டியிட்ட நரசிம்மன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். 2021 தேர்தலில் நரசிம்மனுக்கு பதிலாக கோ அரி என்பவருக்கு அதிமுக சீட் கொடுத்தது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத நரசிம்மன் எதிர்த்தரப்பு அணியோடு சேர்ந்து கொண்டு சொந்த கட்சி வேட்பாளருக்கே எதிராக வேலை பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் கோ அரி மூலமாக தலைமைக்கு புகாராக செல்ல நரசிம்மனை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கி தலைமை நடவடிக்கை எடுத்தது. அதற்கு பிறகு சசிகலா அணியில் ஐக்கியமான நரசிம்மன் கோ அரிக்கு எதிராக முழு நேரமும் உள்ளடி வேளையில் இறங்கி இருக்கிறாராம். கோ அரியை தோற்கடிக்க வேண்டும் என யோசித்து வருகிற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட நரசிம்மன் முடிவு செய்திருக்கும் நிலையில் அதிமுக வேட்பாளருக்கு சிக்கல் எழுந்திருக்கிறது. புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் டில்லி பாபு திருத்தணி தொகுதியில் போட்டியிடக்கூடும் என சொல்லப்படும் நிலையில் மொத்தத்தில் முருகனின் அருள் யாருக்கு கிடைக்கும் என்பது வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திருத்தணி தொகுதியில் வெற்றி பெறும் எம்எல்ஏ எந்த கட்சியோ அந்த கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்ற சென்டிமெண்ட் அந்த தொகுதி மக்களிடம் இருக்கிறது. அந்த சென்டிமெண்ட் இந்த முறையும் எடுபடுமா என்பது தேர்தல் முடிவுகளின் போது தெரிய வரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.